நாமக்கல் குமாரபாளையத்தில் இருக்கிற எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் தங்கி படிக்கிறாங்க. அங்க சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு 400 மாணவர்களுக்கு ஒரே வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுல சில மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு சொந்தமான மருத்துவ முகாம்லயே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் சில மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க, புகாரும் கொடுத்திருக்காங்க. அது அடிப்படையில உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அந்த கல்லூரியை ஆய்வு பண்ணப்ப பல அதிர்ச்சி உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த விடுதியில சமைக்கப்பட்ட உணவு சரியான முறையில சமைக்கப்படலை அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சமைக்கக்கூடிய இடம் ரொம்பவே அசுத்தமா ரொம்ப கிளீனா இல்லாம இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை விட இன்னொரு உண்மை என்னன்னா, குடிநீர் தொட்டியை கிளீன் பண்ணியே 3 வருஷத்துக்கிட்ட இருக்குமா. அந்த அளவுக்கு புழு பூச்சிகள் நிறைஞ்சு அந்த தொட்டி இருந்ததாகவும், இதனாலதான் அந்த மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு. இதனால உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அந்த கல்லூரிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இனி எந்த ஒரு உணவும் சமைக்க கூடாது, உணவுப் பொருட்களை வழங்கக்கூடாது, முக்கியமா தண்ணீர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காவும் கல்லூரிக்கு கடுமையான உத்தரவை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நவம்பர் 2ஆம் தேதி வரை கல்லூரியை மூடணும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பா நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி கல்லூரி நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் சார்பா நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட 400 மாணவர்கள்ல இருந்து 128 மாணவர்கள் குணமாகி வீடு திரும்பி இருக்கிறதாவும், 4 மாணவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறதாவும் சொல்லப்படுது.